எனக்கு கறி குழம்பு கூட வேண்டாம். ஆனா, இந்த ரசப்பொடிய போட்டு டெய்லியும் ரசம் மட்டும் வச்சு குடுத்துரு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ரசம் வைக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரசப்பொடிய நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா பொருளையும் பார்த்து அளவா போட்டு பக்குவமா வறுத்து, பக்குவமா அரைச்சு ரெடி பண்ற இந்த ரசப்பொடி கை பக்குவம் வேற எந்த பாக்கெட் ரசப்பொடியிலயும் வரவே வராது. இல்ல இந்த பொருளெல்லாம் வாங்கி அதெல்லாம் அரைச்சு ரெடி பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த ஹெல்த்தியான, டேஸ்டியான ரசத்த ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. உண்மையா சொல்றேன். இதுக்கு ஒரு 1/2 hour இருந்தா போதும் ரெடி பண்ணிரலாம். என்னென்ன பொருள் வேணும், என்னென்ன அளவுன்னு ஸ்கிரீன்ல கொடுத்துறேன். அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரசப்பொடி செய்யறதுக்கு 1 நாள் 2 நாள் எல்லாம் தேவைப்படாது. சும்மா 1/2 மணி நேரம் இல்லனா 1 மணி நேரம் இருந்தா கூட போதுமானது. என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கறத ஸ்கிரீன்ல பார்த்து அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. அதை அப்படியே கொண்டு போய் மளிகை கடையில கொடுத்து எல்லா பொருளும் வாங்கிக்கோங்க. இதுல எந்த பொருளையும் நீங்க வாஷ் பண்ண வேண்டிய தேவையும் இல்ல. வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா வறுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் எல்லாம் தாராளமா 1 மாசத்துக்கு மேல வரும். வறுத்து அரைக்கிறனால அவ்வளவு சீக்கிரம் பூச்சி பிடிக்காது. கொஞ்சமான அளவு தான் வறுக்கிறோம் அப்படிங்கறனால ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிடலாம். எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சிக்கலாம். கடைக்கெல்லாம் போக வேணுங்கிற தேவையே இல்ல. எல்லா பொருளும் வறுக்கும் போது எண்ணெய் சேர்த்துக்க தேவையில்லை. கட்டி பெருங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்தணும் அப்படின்னா பொடி கொஞ்சம் எண்ணெய் பதமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா பொருளும் வறுக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டியது, கை பொறுக்கிற சூடு இருந்தா போதும் அந்த பொருள் எல்லாமே. அதே மாதிரி அந்த பொருளோட வாசனையும் நமக்கு கொஞ்சம் வர்ற அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் ஊத்தி ரொம்ப கருகிற அளவுக்கும் வறுத்தரக்கூடாது. ரொம்பவும் இல்ல, லைட்டா பொன்னிறமா மாறுற மாதிரி இருந்தா போதும். வரமிளகாயை நீங்க அளவா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க ரசம் வைக்கும் போது ஃப்ரெஷ்ஷா கூட போட்டுக்கலாம். ரசப்பொடியிலேயே நீங்க மிளகா சேர்த்திட்டீங்க அப்படின்னா ரசம் வைக்கும் போது உங்களுக்கு மிளகாயை கிள்றது, விதை எடுக்கிறது இந்த மாதிரி எந்த சிரமமும் இருக்காது. நீங்க ரசம் வைக்கும் போது பூண்டு மட்டும் தட்டி போட்டா போதுமானது. வேணும்னா சீரகம் மிளகு கொஞ்சமா மணத்துக்காக கூட சேர்த்தினா ரசப்பொடியிலேயே சீரகம் மிளகு போட்டிருக்கோம். நீங்களே சொல்லுங்க, எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு தானே நினைப்போம். நல்லா வாழணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஹெல்த்தியா இருக்கிறது தானே. லைஃபை சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு முதல்ல ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம டெய்லி இந்த மாதிரி நம்ம உணவு முறையில ஒரு சில பழக்க வழக்கங்களை கண்டிப்பா கொண்டு வரணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம லைஃபை ரன் பண்றதுக்கு நல்லா வேகமா ஓட முடியும். என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த ரசப்பொடியை 4 பேத்துக்கு ரசம் வைக்கிறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் போட்டா போதுமானது. எந்த சலுப்பும் சங்கட்டமும் பார்க்காம கண்டிப்பா இந்த ரசப்பொடியை ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தியா வாழுங்க.